ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு பாகவதம் முதலாவது காண்டம் 18வது அத்தியாயத்தில் 42வது சுலோகம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. பிராமண சிறுவனால் பரீட்சித்து சபிக்கப்படுதல். நாவை நிரூபி நாரதேவம் பராக்கியம் சாமதூம் அர்ஜி அபிபக்புத்தே ஜத்தேசா தேயசா துர்விசேகேன குப்தா விந்தாந்தி பத்ராணி அகுதோபயாக பிராயக. அம்மா. ஹரே கிருஷ்ணா. பதம் 42 மொழிபெயர்ப்பு. பக்குவப்படாத புத்தியுடையவனே, மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவரான அரசர் பராபுருஷனுக்கு சமமானவர் என்பதை நீ அறியவில்லை. சாதாரண மனிதனுக்கு சமமாக அவரை எண்ணுதல் கூடாது. மிஞ்ச முடியாத அவரது பராக்கிரமத்தினால் பாதுகாக்கப்படுவதால் தான் பிரசகள் செழிப்புடன் வாழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, பக்குவப்படாத புத்தியுடையவனே, மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவரான அரசர் பரமபுருஷருக்கு சமனானவர் என்பதை நீ அறியவில்லை. சாதாரண மனிதனுக்கு சமமாக அவரை எண்ணுதல் கூடாது. மிஞ்ச முடியாத அவரது பராக்கிரமத்தினால் பாதுகாக்கப்படுவதால் தான் பிரஜைகள் செழிப்புடன் வாழுகின்றன. அப்ப பரிச்சித்து மகாராசான்ற ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாம் செழிப்புடன் வாழுகின்றனர். இப்ப பக்குவப்படாத புத்தி உடையவன் என்று யார சொல்றார்? சிறுங்கிக்கு தகப்பன் சொல்றார். அவர் அந்த புத்தி குறைவால அந்த சிறுமத்தனத்தால தான் பரிச்சித் மகாராஜாக சாபம் போடுறார். ஆனா பரிச்சித் மகாராஜான்ற ஆட்சி காலத்துல பிரஜைகள் எல்லாம் அவ்வளவு செழிப்போட வாழையின. இப்ப பரிச்சித் மகாராஜான்ற அத்தியாயத்தையே முடிக்கிறான் சிறுங்கி. அதால அவர் தகப்பன் கதைக்கிற கதை தான் வருகிறது. அடுத்தது 43 சத்யா மரியமாதாச்சி. மகனே ஏகாதிபத்திய இது சுலோகம் சாரி அலஷ்யமானே நரதேவ நாம்னி ரதாங்க பணாம் அயம் அங்லோக ததாஹி சௌர பிரசிரோ வினங்க்யஸ்யதி அரஷ்யமானோ விவரூதவத் ஷனாத். மகனே, ஏகாதிபத்திய ஆட்சி முறையானது தேர் சக்கரத்தை ஏந்தியவரான பாவானை பிரதிபலிக்கிறது. இந்த ஆட்சி முறை அளிக்கப்படும் போது உலகில் திருடர்கள் நிறைந்து விடுகின்றனர். இவர்கள் கலைந்து சென்ற ஆட்டுக்குட்டியை போல் பாதுகாப்பற்ற பிரஜைகளை உடனே முறியடித்து விடுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஏகாதிபத்திய அரசு பரமபுருஷரை பிரதிநிதிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்படுது? ஒரு அரசரும் பகவானுக்கு நிகரானவர், பகவான் பிரதிநிதி. ஒரு அரசன் ஆட்சி அப்படி அவர் ஆண்டு மக்கள் செழிப்போட இருந்தினி என்று சொன்னா அந்த அரசனும் பகவான் பிரதிநிதி. அரசர் ஜீவராசிகளை பாதுகாப்பதற்கு தேவையான பகவானின் குணங்களை பெறுவதில் பயிற்றுவிக்கப்படுவதால் அவர் பரமபுருஷரின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார். ஏன்? அவர் எந்த உயிரையும் கொல்றதில்லை. எல்லா உயிர்களையும் பிரஜைகளாக இணைச்சு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து மக்களை பத்தி வழியில போய் கொண்டிருக்கிறவர் தான் அரசர், நாட்டை ஆள்றவர். பகவானின் உண்மை பிரதிநிதியான உதிஷ்ண மகாராசனை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே குருச்சேத்திர யுத்தம் பகவான் நிகழச் செய்தார். யுத்த திறமை, பண்பாடு மற்றும் பத்தி தொண்டு ஆகியவற்றில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் சீரிய அரசராக அமைகின்றார். பயிற்சியும் பொறுப்பும் இல்லாத பேரளவையான குடியாட்சியை விட இத்தகைய ஒரு அரசாட்சி மிகச் சிறந்ததாகும். இன்றைய குடியாட்சியில் உள்ள திருடர்களும் அயோக்கியர்களும் தவறான அறிவிக்கப்பட்ட வாக்குகளினால் பதவிக்கு வந்து மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்றனர்.
பயனற்ற அயோக்கியர்களாக உள்ள நூற்றுக்கணக்கான மந்திரிகளை விட பயிற்சி பெற்ற ஒரே ஒரு அரசன் மிகச் சிறந்தவர் ஆவார். பாருங்க, பயனற்ற இப்ப ஒரு லட்சம் வந்தா இங்கேயே இந்த லண்டனில் நாளை லட்சம் நடக்க போது 250 தொகுதிக்கு பிரதிநிதிகள் இருக்கின. ஜனாதிபதி இதையை விட மற்றது முந்தி யார் ஆண்டது எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டது, உதிஷ்ண மகாராசர் பரிசித் மகாராசா உலகத்தை ஆண்டு வந்த இவ என்னத்தை ஆளின ஒரு சின்ன இடத்தை தான் அதுக்கு இந்த பேர் தேவைப்படுது. பாருங்க, மந்திரிகளை விட பயிற்சி பெற்ற ஒரு அரசன் மிகச் சிறந்தவர் ஆவார். பரிசித்து மகாராசனுடையதை போன்று அரசாட்சி அளிப்பதினால் பொதுமக்கள் கலியுகத்தின் பல தாக்குதல்களுக்கு இரையாகின்றனர் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இத்திய குடியாட்சி முறையில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. இத்தகைய அரசற்ற நிர்வாகத்தினால் விளையும் கேடு பின்வரும் பதங்களில் விவரிக்கப்படுகிறது. அப்ப ஒரு நல்ல ஒரு அரசன் நாட்டை ஆளையில் என்று சொன்னா மக்களால் சந்தோஷமாகவும் செழிப்போடையும் வாழ முடியாது. ஓர் அரசரே எல்லா உலகத்தையும் ஆண்டு வந்தவர் பரிசித் மகாராசா, பிருது மகாராசா, உதிஷ்ண மகாராசா, ஜனகர் இவன் ஆட்சி காலம் கடவுள் பத்தியோட இருந்த நாடுதான். அப்ப மக்களும் செழிப்பாக இருந்தன. 44 மனு மஞ்சு மாதாஜி வாசிப்பீங்களா? நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிங்க. ஓகே ஓகே இந்த இதை வாசிச்சு விடுங்க. ஓகே. தத் அத்திய நாபாவம் உபாதி அன்பயம் ஜன்னஷ்டநாதாஸ்ய வாசோர் விலுபகத் பரஸ்பரம் கனாதி சம்பதி வருஞ்சயதே பாசூன் சத்திரியோர் ஆதன் புருஷதஸ்யோ வாஜனக. அரசாட்சி மொழிபெயர்ப்பு கிருஷ்ண. அரசாட்சியின் முடிவாலும் மக்கள் செல்வம் திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்வார், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பார். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். பாருங்க, அரசாட்சியின் முடிவாலும் மக்களின் செல்வம் திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்வார், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பார். இந்த பாவங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். யார் சொல்றது? அந்த சிறுவன் அப்பா. பாருங்க, இப்பதத்தில் உள்ள அதாவது நாம் என்னும் சொல் பொருள் பொதிந்ததாகும். அரசாட்சியை ஒழித்து பிரஜைகளின் செல்வத்தை சூறையாடும் பேரளவியான குடியாட்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு பிராமண சமூகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சரியான முடிவை இங்கு முனிவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். சிறுங்கிண்டி அப்பா சொல்லுகிறார். இப்ப இந்த வழியை அமைச்சு கொடுத்ததார் அந்த பிராமணத்துல தான் ஆரம்பமாகுது. ஏன் அந்த பிராமண சிறுவன் சாபம் போட்டதிலிருந்து ஒரு அரசரை சாகடிக்கப்படுகிறது. இனி அவற்றை இதோட இனி எப்படியான அரசர் வர போறார், எப்படி மக்கள் பாதுகாக்கப்பட போயினே என்றெல்லாம் அந்த முனிவர் யோசிக்கிறார். அந்த பிராமணர்கள் அப்ப குடியரசை ஆதரிப்பவர்கள் பிரஜைகளின் நன்மையில் அக்கறை கொள்ளாமல் புலன் நுகர்வுக்காக ஆட்சியை கைப்பற்றுகின்றனர். இதனால் பொறுப்புள்ள ஒரே ஒரு அரசருக்கு பதிலாக பொறுப்பற்ற பல அரசர்கள் முளைத்து பிரஜைகளிடமிருந்து வரி வசூலிக்கின்றனர். நல்ல ஏகபத்திய ஆட்சி இல்லை என்றால் ஒவ்வொருவரும் செல்வம், மிருகங்கள், பெண்கள் போன்றவற்றை சூறையாடி மற்றவர்களின் தொல்லைகளுக்கு காரணமாகி விடுவார்கள் என்பது இங்கு முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. அந்த அரச ஆட்சி துவங்க முதலே இப்படி எல்லாம் நடக்கும் என்றது முதலே அறிவிக்கப்படுது. பாருங்க, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே என்னென்ன கலியுகத்தில் நடக்கும் என்று அறிவிச்சாச்சு முதலே. 45 மஞ்சு மாதாச்சி வாசிப்பீங்களா? ஹரே கிருஷ்ணா. தாதர்ய தர்ம பிரவிலீயதே ஸ்னுராம் வர்ணாஸ்ரமாசார யுதஸ்தர யயிமய ததோரத் காமாவினிவேசிதாத்மனாம் சுனாம் கபீனாம் இவ வர்ண சங்கர. அப்பொழுது மொழிபெயர்ப்பு. அப்போது நாகரீக முன்னேற்ற பாதையிலிருந்து பொதுமக்கள் சரிந்து விடுவார்கள். இதனால் வேத கட்டளைகளும் வர்ணாசிரம முறைப்படியான கடமைகளும் சீரழிந்துவிடும். இவ்வாறு புலன் நுகர்வை நோக்கமாக கொண்ட பொருளாதார முன்னேற்றத்தால் அவர்கள் அதிகமாக கவரப்படுவார்கள்.
இதன் பலனாய் நாய் குரங்குகளின் தரத்திலுள்ள தேவையற்ற ஜனத்தொகை உற்பத்தியாகும். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. வேறங்கோ எப்பவோ கணிச்சாச்சு என்ன கலியுகத்துல நடக்கும் வேறங்கோ. ஏகாதிபத்திய ஆட்சி இல்லையெனில் பாமர மக்கள் நாய் குரங்குகளைப் போல் தேவையற்ற ஜனத்தொகையைத்தான் ஜனத்தொகையாகத்தான் இருப்பார்கள் என்று இங்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. குரங்குகள் அளவுக்கு அதிகமான சிற்றின்ப ஆசை கொண்டவையாகவும் நாய்கள் வெக்கமற்றவையாகவும் இருப்பதைப் போலவே முறை தவறி பிறக்கும் பாமர மக்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்ட நன்னடத்தையிலிருந்து வர்ணாசிரம முறையிலிருந்து வழி தவறி சென்று விடுவார்கள். இதுதான் வர்ண சங்கரா, தேவையில்லாத வர்ண சங்கரா தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. இதை அர்ஜுனனும் அவருக்கு இதில் சொல்றான், பகவானுக்கு இனப்பிறக்கா தான் யுத்தம் செய்ய மாட்டேன், யுத்தத்தில் ஆண்கள் கொல்லப்பட்டா பெண்கள் எல்லாம் விதவையாயினா தேவையற்ற வர்ண சங்கரா வரும், அதால தேவையில்லாத குழந்தைகள் உருவாகும், அதால நாட்டில வர்ணாச்சிரமே அழிக்கப்பட்டு விடுமண்டு. அதான் இங்கே ஏன் கொடுப்படுது பாருங்க. ஆரியர்கள் வேத நாகரிகத்தில் முன்னேறுகின்றனர் என்பதால் அது வேத முறைப்படியான வாழ்வாகும். வேத நாகரிகம் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவை இல்லாத பரமபதத்தை அடைவதை இலக்காக கொண்டுள்ளது. ஜட உலக இருளிலேயே கிடக்காமல் இதற்கு வெகு தூரத்தில் உள்ள ஆன்மீக உலகின் ஒளியை நோக்கி செல்லும்படி வேதங்கள் வழிகாட்டுகின்றன. இந்த வேதங்கள் என்னத்தவக்கு வழிகாட்டுகின்றன? பகவானை சென்றடைகிறதுக்கு வேதங்கள் வழிகாட்டுகின்றன. இந்த பாமர மக்கள் வேதத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை, தர்மம் தெரியாது, அப்படி நடக்கிறேன்னு தெரியாது, வர்ண சங்கரா ஒன்று தோன்றி தேவையில்லாத சமுதாயம் தோன்றி நாட்டுக்கு அது கெட்டதைத்தான் விளைவிக்கிறது. பாருங்க, இந்த ஜட உலகம் இருளிலேயே கிடக்காமல் இதற்கு வெகு தூரத்தில் உள்ள ஆன்மீக உலகின் ஒளியை நோக்கி செல்லும்படி வேதங்கள் வழிகாட்டுகின்றன. குணத்தை அடிப்படையாக கொண்ட வர்ணங்களும் மற்றும் ஆச்சிரமங்களும் பகவானாலும் அவரது பிரதிநிதிகளான பெரும் ரிஷிகளாலும் விஞ்ஞானபூர்வமான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளவை ஆகும். பக்குவமான வாழும் முறை ஜடம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் எல்லா வகையான உபதேசங்களையும் நமக்கு வழங்குகிறது. வேத முறைப்படியான வாழ்வு எந்த மனிதனின் நாய் குரங்குகளைப் போல் வாழ அனுமதிப்பது இல்லை. வேதத்துல கொடுத்திருக்கிறது நாகுரங்கள் போல வாழ்றதுக்காக இல்லை. வேத முறையை கடைப்பிடிக்கவே ஆரியர்கள் என்று சொல்லப்படும். வேத முறையை கடைப்பிடிக்காததுல தான் நாய்க்கும் குரங்குக்கும் வித்தியாசம் இல்லாம மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொருளாதார பாருங்க, கடவுளற்ற அல்லது அரசற்ற குடியாட்சியால் புலன் நுகர்வும் பொருளாதார முன்னேற்றமும் கொண்ட இழிவான ஒரு நாகரிகம் ஏற்பட்டுள்ளது. எனவே தாங்களாகவே தேர்வு செய்துள்ள மோசமான ஆட்சி முறையில் மக்கள் அது திருப்தி அடைய கூடாது. இப்ப இந்த மக்கள் தான் தேர்ந்தெடுப்படுது, அரசாங்கத்தை யார் ஆள்றதை மக்களே தேர்ந்தெடுக்கிறது. கடைசியில மக்களுக்கே ஒரு நன்மையும் இல்லை, அதால அது திருப்தி அடைய வேண்டி இருக்கு. இப்ப மக்களுக்கே குழப்பம், எந்த கட்சிக்கு போட் போடுறது நாளைக்கு, இது பெரிய பிரச்சனையில இருக்குது. யாருக்கு யார் போடுறது, யாரை கொண்டு வர்றது, யாரை கொண்டு வந்து இப்படி ஆள போறான். சில பேர் நினைக்கணும் என்னண்டு யார் வந்தும் இதுதான் நடக்க போகுது, அதால பேசாமலே இருந்துருவோம், ஒன்றுக்குமே போட வேண்டாம் மனதில் தோன்றிக்கொண்டிருக்கு. அவ்வளோ பிரச்சனை போய்கொண்டிருக்குது நாட்டிலே, அவ்வளோ வறுமை போய்கொண்டிருக்குது, அவ்வளோ வரி கட்ட வேண்டி இருக்குது, மக்களால் முடியாத கட்டத்திலே இருக்குது. ஒரு ஆள் உழைச்சி வரி கட்டுறதுங்க, வீட்டு காசு கட்டுறதுங்க, சீவிக்கிறதுங்க எல்லாமே இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்குது. 46 ஓகே. தர்ம பாலோ நராபதி சாது சம்ராட் புருகச்சிரவக சாசான் மகாபாகவதோ ராசரிசீர் காய மேதாயட் சௌத்ருடசாரம் ஜுதோதீனோ நைவஸ்மத் சாபம் அர்கதி. எடுத்திருக்கிறீங்களா சர்க்குணம் மாதாஜி? வாசிப்பீங்களா? மொழிபெயர்ப்பு ஹரிஷ்ணா. ஹரிஷ்ணா. பரிசித்த மகாராஜன் பரம புருஷரின் முதல் தரமான பக்தரும் பெரும் புகழ் பெற்றவரும் பக்தியுள்ள ஒரு அரசரும் ஆவார். ராஜ ரிஷியான அவர் பல அஸ்வமேத ஜாகங்களை செய்திருக்கிறார். பசியாலும் தாகத்தாலும் களப்படைந்திருந்த அவர் ஒரு காலம் தனது சாபத்துக்கு ஆகார்.
உரியவராக இப்ப அவர் சிறுவன் போட்ட சாபத்தால அவருக்கு எதுவும் நடக்காது பாருங்க. என்னண்டு அரசரால் தவறு செய்ய முடியாது என்பதால் அவர் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாதவர் என்பதையும் அவரது உயர்ந்த நிலையையும் பற்றி பொதுவான விதிகளை விளக்கிய சமீகரிசி குறிப்பாக பரிச்சித்து மகாராசனை பற்றி சில விவரங்களை கூற விரும்பினார். பாருங்க, பரிச்சித்து மகாராசன் நல்ல குணம், அவருக்கு நல்லாட்சி, கலிபுருஷனையை அவர் அந்த நாட்டுக்கு உள்ளட விட இல்லை, இருக்க விட இல்லை, அப்படி பிரஜைகளை பாதுகாத்தவர். இங்க வந்து பாம்பை போட்டதால இந்த சிறுவன் வந்து இவ்வளவு தூரம் எப்படி பெரிய ஒரு கடுஞ்சாபத்தை எல்லாம் போட்டுக்கிறான். 7 நாளைக்கு அவர் சாக வேணுமெண்டு. அப்ப அதெல்லாம் தப்பு. அவருக்கு அவர் செய்த ஒரு பிள்ளைக்கு கூட அவருக்கு பாவம் கிடையாதுன்றது முனிவர் சமீகா முனிவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, கூற விரும்பினார். பரிச்சித் மகாராசனின் சிறப்பான தகுதிகள் இங்கு சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. அவரை ஓர் அரசராக மட்டுமே கருதினாலும் அரசர்களுக்குரிய சமய கொள்கைகளை கவனித்து நடத்துவதில் அவர் பெரும் புகழ் பெற்று விளங்கினார். பாருங்க, அவர் ஒரு அரசனாக இருந்தாலும் அரச கொள்கைக்கு ஏற்ற மாதிரி சமய கொள்கைகள் எல்லாத்தையும் அவரே தலைமை தாங்கி அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப சாத்திரங்களில் வர்ணா ஆச்சிரமத்துக்குரிய வெவ்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையில் 18:43 குறிப்பிடப்பட்டுள்ள சத்திரியருக்குரிய எல்லா குணங்களும் பரிச்சித் மகாராசனிடம் இருந்தன. மேலும் அவர் பகவானின் மிகச்சிறந்த பக்தராகவும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாகவும் இருந்தார். பசியாலும் தாகத்தாலும் களைத்து போயிருந்த அத்தகைய ஓர் அரசரை சபித்து சிறிதும் சரியல்ல. பாருங்க, இந்த முனிவர் அவர் அப்படியே சமாதி நிலையில இருக்கிறார். அவருடைய சமாதி நிலையில இவர் வந்து தண்ணி கேட்டதோ அவருக்கு புரியவே இல்லை. அவருக்கு சமாதி நிலையில இருந்து தெளிஞ்ச பிறகு அந்த முனிவர் தன் களத்தில இருந்த போட்ட பாம்பால தான் மகன் சமைச்சா கூட அவர் அதை ஒரு பொருட்டாய அந்த முனிவர் சமீகா முனிவர் அதை பொருட்படுத்தலை. அவர் எப்படி நினைக்கிறார், பரிச்சித்து மகாராசாவுக்கு பசியாலும் தாகத்தாலும் களைத்து போயிருந்தவருக்கு நாங்க சாபம் போட்டது போலதானே, அது செய்திருக்க கூடாதுன்னு தன் மகனை அவர் தண்டிக்கிறார். அப்பவே பிராமண குடும்பம், பிராமண பண்பாடு கீழிறங்கி போகுது, பிராமண பண்பாடு அழிய போகுது என்றதெல்லாம் அவருக்கு தெரியும். சமீகா முனிவருக்கு அவர் சொல்றார், அவர் எந்த நிலையில நீ சாபம் போட்டிருக்கிற, அவர் பசியோடும் கலையோடையும் இருந்தவருக்கெல்லாம் நீ சாபம் போட்டிருக்கிற என்று மகனுக்கு சொல்றார். பசியாலும் தாகத்தாலும் களைத்து போயிருந்த அத்தகைய ஒரு அரசரை சபித்து சிறிதும் சரியல்ல. பரிச்சித்து மகாராசன் மிகவும் நியாயமற்ற முறையில் சபிக்கப்பட்டார் என்பதை சமீகாரிசி ஒப்புக்கொண்டார். வேறெந்த பிராமணரும் இச்சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றாலும் ஒரு பிராமண சிறுவனின் குழந்தைத்தனமான செயலினால் உலக சூழ்நிலையே மாறிவிட்டது. இவ்வாறாக பிராமணரான சமீகரிசி உலகில் ஆரம்பமான ஒழுக்கக்கேட்டிற்கு தாமே பொறுப்பேற்றார். பாருங்க, மற்ற பிராமணர்களுக்கு இதுல பொறுப்பில்லை. அவற்றை மகன் செய்த தீவினையால இந்த நல்லொரு அரசாட்சியை முடியுது, மக்கள் எல்லாம் துன்பம் அனுபவிக்க போயின, இனி கடவுள் நம்பிக்கை இருக்க போறது இல்லை, தேவையற்ற வர்ணாசங்கரா எல்லாமே வரப்போகுது, வர்ண ஆச்சிரமம் கடைப்பிடிப்பட போவதில்லை. அப்ப ஆரிய தர்மம் எல்லாத்திலும் இருந்து போறதுக்கு அவருடைய மகன் தான் காரணமாகிறார். அதாலே அந்த பொறுப்பையே அவரே ஏற்கிறார். பிராமணருக்கு இவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒழுக்க கேடுகள் எல்லாத்தையும் தாமே பொறுப்பேற்கிறார். அப்ப இதெல்லாம் என்னத்தால இந்த தூரம் நடந்து கொண்டிருக்குது, ஒரு பிராமணர் வந்து சொல்லுங்க, கலியோத்தின் ஆரம்பம், பகவான் திட்டம், பாகவதம் உருவாகணும் பரிச்சித்து மகாராசால, எல்லாமே பகவானுடைய திட்டம். ஓகே, 47. அபாபேஸ்வாப்ருதேசு பாலேன பகவத் புத்தினா பாபக்கிருதம் தத் பகவான் சர்வாத்மா அருகதி. நீங்க வாசிங்க அம்மா. ஹரே கிருஷ்ணா. 47 மொழிபெயர்ப்பு. பிறகு எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவரும் பணிவுள்ளவரும் பாதுகாக்க தகுந்தவருமான ஒருவரை சபித்து பெரும் பாவத்தை செய்துவிட்ட பக்குவமில்லாத புத்தியுடைய சிறுவனை எங்கு நிறைந்திருப்பவரான பரமபுருஷர் மன்னித்தருள வேண்டும் என்று ரிஷி வேண்டினார். இப்ப அவர் பாம்பை போட்டது பிழையண்டு இவன் சாபத்தை போட்டாலும் இவனுக்கு பாவங்கள் வந்து சேர்ந்துருமே. எல்லா இடமும் பகவான் பிறந்திருக்கிறார். அந்த பகவானே இவனை தன் சிறுவனை மன்னிக்கட்டுக்கு மட்டும் முனிவர் யோசிக்கிறார். பாருங்க, பெரிய ஒரு பாவத்தை செய்துட்டான் தன் மகன், அதை மன்னிக்க வேணும் என்று பகவானை வேண்டுறார். அப்ப பாருங்க, அனைவரும் தங்களுடைய பாவ புண்ணிய செயல்களுக்கு தாங்களே பொறுப்பாளிகளாக உள்ளனர்.
பரிச்சித்து மகாராசன் பகவானின் முதற்தரமான பக்தராக இருந்ததால் அவர் எல்லா பாவங்களிலும் இருந்து முற்றிலும் விடுபட்டவராகவும் புனிதமான அரசராகவும் விளங்கினார். இப்ப பரிச்சித்து மகாராஜாண்ட பாவத்தாலே அவருடைய முன்மைய கர்மாவாலையா இது நடக்குது இல்ல, அவர் முற்றிலும் அவருடைய பாவத்திலிருந்து கழுவப்பட்டுட்டார். ஏன்? அவர் முதற்தரமான பக்தராயிருக்கிறார், பகவானுடைய பக்தராயிருக்கிறார். எனவே பிராமணர்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய ஓர் அரசரை சபித்து பெரும் பாவத்தை தன் மகன் செய்துவிட்டதை சமீக ரிஷி உணர்ந்தார். பகவானின் பக்தருக்கு இழைக்கப்பட்ட பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம். பாருங்க, ஒரு பகவான் பக்தர்களுக்கு நாங்கள் அபராதம் செய்யறது என்னத்தோடு ஒப்பிடப்படுவது? மதம் பிடிச்ச யானையோடு ஒப்பிடப்படுது. அப்போ ஒரு அபராதம் பக்தர்களுக்கு செய்யக்கூடாது. அதை இப்ப சமீக ரிஷி இந்த மகன் சுருங்கி செய்துட்டான். அப்ப சமூக பிரிவுகளுக்கு தலைவர்களாக உள்ள பிராமணர்கள் தங்களுக்கு கீழுள்ளவர்களை பாதுகாக்க வேண்டுமே ஒழிய அவர்களை சபிக்க கூடாது. பிராமணர் சபிக்கவும் கூடாது, சாபம் போடக்கூடாது. ஏனென்றா பிராமணர் பகவானுடைய வாய். அந்த பிராமணத்தை அறிவுரையை கேட்டுத்தான் ஒரு அரசரே சத்திரியர் நாட்டை நடத்தின. வைசியர் சூத்திர எல்லாருக்கும் அறிவை கொடுக்கறது, வேத படிப்பை கொடுக்கறது ஒரு பிராமணர். அப்படிப்பட்ட பிராமணர் சாபம் போடவே கூடாது. அதை இங்கே அவன் செய்துட்டான் சுருங்கி. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சத்திரியர் அல்லது வைசியரை போன்ற ஒருவரை ஒரு பிராமணர் சபிக்கலாம். என்றாலும் பரிச்சித்து மகாராசனின் விஷயத்தில் அவர் சபிக்கப்பட்டதற்கு நல்ல காரணங்கள் எதுவும் இருக்கவில்லை. தான் பிராமண புத்திரன் என்ற கர்வத்தினால் முட்டாள்தனமாக அப்படி செய்துவிட்ட சிறுவன் கடவுளின் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். தூய பக்தர்களை தண்டிப்பவர்களை பகவான் மன்னிக்க மாட்டார். எனவே ஓர் அரசரை சபித்ததன் மூலமாக சிறுங்கி ஒரு பாவத்தை செய்து விட்டதுடன் பெரும் குற்றத்தையும் செய்து விட்டவன் ஆவான். எனவே பகவானால் மட்டும்தான் மகனை காப்பாற்ற இயலும் என்பதை ரிஷி புரிந்து கொண்டார். எனவேதான் அவர் தன் மகனின் மன்னிப்புக்காக பகவானிடம் வேண்டினார். பாருங்க, மாபெரும் குற்றத்தை அவன் செய்துட்டான். அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து அவனை விடுபட முடியாது. ஆனாலும் பகவானால தான் அதை விடுவிக்க முடியும் என்றதை முனிவர் நினைச்சு பகவானை வேண்டார். பரிச்சித்து மகாராசனை பௌதிக வாழ்வில் இருந்து விடுவிப்பதற்காக பகவான் தான் அவரை தர்ம சங்கடமான அந்த நிலையில் பூத்தினார் என்றால் ஒரு பிராமண சிறுவனேன் இந்த குற்றத்திற்கு பொறுப்பாளி ஆக்கப்பட்டான் என்ற கேள்வி எழக்கூடும். பாருங்க, இப்ப பகவான் விருப்பப்படி நடக்குது என்னண்டா, பரிச்சித்து மகாராசா இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட்டு பகவான் ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்காக ஒரு தர்ம சங்கடமான நிலையில பரிச்சித்து மகாராசா வைக்கப்பட்டார். அவருக்கு அவர் உடல் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் அவருக்கு பசிதாகத்தை பொறுத்து கொள்ள முடியல. அவருக்கு கோபம் வருது. அந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு பாதுகாக்கணும், கலி புருஷனையே நாட்டுக்கு உள்ளட விடக்கூடாதுன்னு நினைச்ச பரிச்சித்து மகாராசா எப்படி ஒரு சமாதி, அந்த சமாதியில இருந்தவருக்கு பாம்பை எடுத்து கழுத்துல போடுவார், செத்த பாம்பை. அது பகவான் திட்டப்படிதான் அந்த தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அந்த பரிச்சித்து மகாராசா குருவாயினது. ஆனா அவருக்கு அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏண்டா ஒரு பிராமண சிறுவன் ஏன் இந்த குற்றத்துக்கு பொறுப்பாளியாக்கப்பட்டான் என்ற கேள்விகளை கூடும். இதற்கு விட என்னவெனில், குற்றம் புரிந்தவன் சிறுவன் என்பதால் அவனுக்கு சுலோமாக மன்னிப்பு கிடைத்து விட கூடும். பாருங்க, இப்படி ஒரு சின்ன சாமா போடுறத ஒரு பெரிய பிராமணர் செய்யதா அவருக்கு செய்ய மாட்டார். செய்தாலும் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இப்ப சின்னபடியன் செய்தபடியா அங்க மன்னிப்பு இருக்குது. அப்ப இவ்வாறாக அவனது தந்தையின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் கலியை உலகில் அனுமதிப்பதற்கு பிராமண சமூகம் முழுவதுமே ஏன் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது என்ற கேள்வியும் எழக்கூடும். இதற்குரிய விடை வராக புராணத்தில் உள்ளது. அதாவது பகவானுக்கு எதிராக செய்யப்படும் அவரால் கொல்லப்படாத அசுரர்கள் கலியுகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பிராமண குடும்பங்களில் புறவி எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். பாருங்க, இந்த கேள்விக்கு என்ன விட? இதற்குரிய விட வராக புராணத்தில் உள்ளது. அதாவது பகவானுக்கு எதிராக செயல்பட்டு அவரால் கொல்லப்படாத அசுரர்கள் கலியுகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பிராமண குடும்பங்களில் புறவி எடுக்க அனுமதிக்கப்பட்டனர். அசுரர்களை பிராமண குடும்பத்துல. அப்ப பிராமண பண்பாடு, நாங்க பிராமண பரம்பரையில வாரம் என்று சொன்னா அங்க யார் வந்திருக்கிறப்ப அசுரர்கள். அப்ப இவர்கள் முத்தி வழியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே பரம கருணா மூர்த்தியான பகவான் நல்ல பிராமண குடும்பங்களில் பிறருக்கு வாய்ப்பை அவர்களுக்கு அளித்தார். பகவான் என்ன நினைக்கிறார்? இப்படியானவர் பிராமண குடும்பத்துல வந்தா தானே அந்த அறிவை பெற்று முத்தியை பெற முடியும் என்றதுக்காகத்தான் அங்க வைக்கிறார்.
ஆனால் அசுரர்களான அவர்கள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக தான் பிராமணன் என்ற அகம்பாவத்தினால் பிராமண பண்பாட்டை துஷ்பிரயோகம் செய்தனர். இப்ப விளங்குதா? முக்கிய பதில இங்கதான் வந்துடாது. அப்ப நான் நல்ல ஒரு குடும்பத்துல வந்துட்டேன், நான் இதை பயன்படுத்தி நான் பகவான்கிட்ட போகணுமென்ற அறிவே பிராமண குடும்பத்துல பெற இயலும். அதுக்கு பதிலாக என்ன அகம்பாவம் வந்துட்டு தவையிட்டு, அதால தங்கட இதை துஷ்பிரயோகம் செய்யின. அப்ப சிறுங்கியும் அசுரர்கள். ஓ அதான் நாங்க துவங்கினது. அதான் அதுக்குத்தான் இது கூடப்படுது அந்த ஏன் அப்படி நடக்குன்னு. அப்ப சமீகரிசியின் மகன் இதற்கு பொருத்தமான உதாரணமாக வந்துட்டு கேட்டனமே பதில் வந்துட்டது. மேலும் சுருங்கிய போல் முட்டாள்களாக ஆகிவிடாமல் முற்பிறவியில் தங்களுக்கு இருந்த அசுர குணங்களில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்று பிராமணர்களின் முட்டாள் மகன்கள் இங்கு எச்சரிக்கப்படுகின்றனர். பாருங்க, பிராமண மகன்கள் எச்சரிக்கப்படுகின்றன. நீங்க இதுல இருந்து பகவானிட போகணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பகவான் கருணையால கொடுத்திருக்குது. பிராமண குடும்பத்துக்கு ஒரு அசுரர்களுக்கு அப்படி ஒரு இது கொடுத்திருக்கேன்டா பாருங்க. அசுரர்களுக்கு பகவானே அந்த ஒரு கருணையை கொடுக்க, ஆனா அதை துஷ்பிரயோகம் செய்யணும். அப்ப அசுரர் எனக்கு பிராமணர் அசுரலா இருக்கிறேன். அப்ப அந்த நல்ல பிராமணர் ஓகே, அவைக்கு வர அந்த பிள்ளையில இந்த அகம்பாவம், நான் பிராமணன் என்ற ரீதியில அப்படி ஒரு அகம்பாவத்தை காட்டுறது, தலைக்கணம் கொடுக்கறது, சாபத்தை எடுத்தோணும். சில எப்பவும் இருக்குன பிராமணர்கள் என்று சாபம் போடினே இல்ல, நாங்க பயந்து போறோம் பிராமணர் சாபத்தை போடினேன்னு நாங்க பயப்படுறோம். ஏன் அந்த குணம் அவைக்கு அங்க வருது? அசுர குணம். அந்த குணத்தால நான் அதை செய்யினேன். அப்ப பிராமணர்களின் முட்டாள் மகன்கள் இங்கு எச்சரிக்கப்படுகின்றனர். அந்த முட்டாள் சிறுவன் பகவானால் மன்னிக்கப்பட்டான். ஆனால் சமீகரிசியை பாருங்க, அந்த சிறுவனை மன்னிக்கிறார் பகவான். சமீகரிசியை போன்ற ஒரு தந்தையை பெறாத மற்றவர்கள் பிராமணர் பிறப்பால் பெற்றுள்ள நன்மைகளை துஷ்பிரயோகம் செய்வார்களானால் பெரும் கஷ்டத்தில் புகுத்தப்படுவார்கள். இப்ப பாருங்க, அந்த சிறுவனுக்கு அவற்ற தந்தை அவ்வளவு நல்லதா இருக்கிறபடியா அவர் பகவானை வேண்டி பிரார்த்தித்தால அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டார் பகவான். ஆனா இப்படிப்பட்ட தந்தை பிராமணர்கள் இப்ப இருக்கினியா இந்த கலியுகத்துல? ஒரு தரம் இல்லை. அப்ப இன்னும் மேலும் மேலும் சிக்கல்கள் தான் உருவாக்கப்படுது. ஆனா பேர் என்ன? நான் பிராமணன். அந்த பேரில இருந்து துஷ்பிரயோகம் செய்யினேன் அகம்பாவிதத்துல. அப்ப இவைக்கு இப்ப என்ன விடுதலை கிடைக்கும் நினைக்கிறீர்கள்? அந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக அந்த குடும்பத்துல பிறந்து துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப எங்களுக்கு இது கிளியரா இன்னும் விளங்கி இருக்கிறதுக்கு காரணம் இதை இப்ப படிச்சுட்டோம். ஏன் அந்த கேள்வி பெரும் தானே, எங்களுக்குள்ளேயே கேள்வி பெரும், ஏன் பிராமண சிறுவன் அப்படி வந்தாரு அதுக்கு பாதியிலேயே கொடுத்திருக்குது இதுல. ஓகே, 48 மஞ்சள் மாதாஜி சொல்லுங்க. நீங்க நீங்க வாசிங்க. திரஸ்கிருதா பிப்ரலப்தா சப்தா ஷிப்தா சதா அபிநாஸ்ய தத் பிரதி குர்வந்தி தத் பக்தா பிரபவோபிஹி. பகவத் பக்தர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் என்பதால் தாம் நிந்திக்கப்படினும் வஞ்சிக்கப்படினும் சபிக்கப்படினும் தொந்தரவு செய்யப்படினும் அலட்சியப்படுத்தப்படினும் அல்லது கொல்லப்படினும் அதை திருப்பி செய்வதில்லை. பாருங்க, இப்ப பகவத பக்தர்கள் வந்து பொறுமைசாலி. இப்ப இவரை வந்து பொறுமைசாலி யார்? பரிச்சித்து மகாராஜன். இப்ப பரிச்சித்து மகாராஜாக்கு இவர் சாபம் போட்டா கூட பரிச்சித்து மகாராஜா வந்து கேட்க இல்லை, என்ன நீ ஏன் எனக்கு சாபம் போட்டா, நீ யார், நான் ஒரு நாட்டரசன், நீ போடலாமோண்டும் கேட்க இல்லை, அல்லது என்ன மன்னிச்சு இந்த பாவத்துல விடண்டு கூட பரிச்சித்து மகாராஜா வந்து கேட்க இல்லை. அவர் அதை நல்ல வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டுங்க போறாரு. பகவான் கதைகளை கேட்டு பகவான்கிட்ட போறதுக்கு அவர் முடிவு செய்துட்டார். இதுதான் கிருஷ்ணா பக்தர்களுக்கும் ஒரு பகவத பக்தர்களுக்கும், கிருஷ்ணா பக்தர்கள் தூய பக்தர்களை பற்றி கேட்கிறேன், தூய கிருஷ்ணா பாகவத பக்தர்களுக்கும் இந்த பத்தர் இல்லாதவைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்ப இதே இது இப்ப என்ன செய்யறான் சிறுங்கி, எண்டியா பால நீ ஏன் செத்து பாம்பை போட்டா, நீ 7 நாளையில செத்து சாவிட வேணும்னு சாம்பு போட்டுட்டானல்ல, சிறுங்கி வந்து போட்டுட்டான். இதை வந்து ஒரு தூய பாகவத பக்தர் கிருஷ்ணா பக்தர்கள் இப்படி திருப்பி சாபம் போட மாட்டினேன். அது ஒரு நல்ல வரமா ஏற்றுக்கொண்டு என்ன இருக்கிற இதால சில நேரம் அப்படியான கட்டத்துல ஒரு பக்தர்கள் நினைப்பினேன், இதை விட எனக்கு இப்ப இன்னும் பெரிய ஏதோ வந்திருக்கும், பகவான் கருணையால இது குறைக்கப்பட்டதுண்டு, இதை ஒரு நல்ல வாய்ப்புண்டு எடுத்துக்கொண்டு இன்னும் பகவான் அதன் மூலம் எங்கட கர்மா குறையுது,
அதன் மூலம் நாங்க இன்னும் கூட பகவானை பத்தி தோண்டில இன்னும் கூட பத்திய உணரக்கூடியதா இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்றது ஒரு பத்தர் உணர்வின. பத்தர் இல்லாதவ இதை உணர மாட்டின. பிராமணரை இந்த சாம்புரலாக்கு வந்தா சாதாரணாக்களை பற்றி என்ன சொல்றது? வேதத்தை படிச்ச பிராமணரை எப்படி செய்தா? பாருங்க, பத்தனின் பாதங்களில் குற்றம் புரிந்தவனை பகவான் மன்னிக்க மாட்டார் என்பதை சமீகாரிசி அறிவார். பாருங்க, சமீகாரிசிக்கு தெரியும் பகவான் பக்தர்களை யார் பத்தட்ட பாதத்துல குற்றம் செய்தாலும் பகவான் மன்னிக்க மாட்டார். அது இந்த ரிஷிக்கு தெரியும். அதாலதான் அவர் மன்னிப்பு கேட்கிறார் மகனுக்காக. மன்னிப்புக்கு தெரியும் பகவான் மன்னிக்க மாட்டார் என்று இவர் மன்னிப்பு கேட்கிறார். பகவான் மனம் இறங்குறார். ஏன்? அந்த ரிஷி ஒரு நல்லவர், அவருக்காக மகனை மன்னிச்சு விடுறார் பகவான். இதுக்கு என்ன ஒரு உதாரணம் நான் சொல்வேன். அம்பரிசி மன்னரும் துர்வாசற்ற கதையும் சொல்லுவேன், தெரியும் தானே உங்களுக்கு? துர்வாசர் இந்த பிரபஞ்சம் முழுக்க சுத்தி ஓடியும் பகவானிட போய் பகவான் மன்னிக்கல, நீ யாருக்கு குற்றம் செய்தியோ அந்த பத்தண்ட காலில் பிள்ளைன்னு சொன்ன பிறகுதான் துர்வாசரே மன்னிச்சார். அம்பரிசி மன்னர் ஒரு பெரும் பக்தர், கிருஷ்ணா பக்தர், ஒரு தூய பாகவதர். அவரை போய் துர்வாசர் சாபம் போட்டது, அந்த நெருப்ப பந்த மாதிரிய விட்டதையெல்லாம் பகவான் மன்னிக்க இல்லையா? அங்க ஆரப்ப தண்டிக்கிறார், துர்வாசரை தான் தண்டிக்கப்படுது அங்க. பாருங்க, பரிச்சித்து மகாராசன் சிறுவனின் சாபத்திற்கு சாபத்துக்கு எதிராக சாபமிட்டு தம்மை காப்பாற்றி கொண்டிருக்கலாம் என்று ரிஷி மனதுக்குள்ள எண்ணினார். அப்ப முனிவர் என்ன நினைக்கிறார்? சிறுவன் அப்பா எதிராக இவரே ஏனென்றா அவரும் ஒரு ரிஷி, ராச ரிஷி தான். ஏன்னா மன்னர் எப்படி நாட்டை ஆள்றாரோ அவர் கடவுளின் பிரதிநிதி மட்டுமில்லை, அவரும் ஒரு ராச ரிஷி என்று பேர் இருக்கு அந்த மன்னருக்கு. அப்ப அவரும் திருப்பி இந்த சாபம் போட்டிருக்கலாம், ஆனா அவர் அதை செய்ய இல்லை. அப்ப ஆனால் தூய பக்தர் ஒருவர் பௌதிக நன்மை தீமைகளில் பாராமுகமாக இருந்து விடுவார் என்பதை அவர் அறிவார். இதனால் நிந்தனை, சாபம், அலட்சியம் போன்றவைகளை எதிர்த்து பக்தர்கள் செயல்படுவது இல்லை. இவை தங்களை பற்றியவையாக இருக்கும் பொழுது பக்தர்கள் பாராமுகமாக இருந்து விடுகின்றனர். ஆனால் இச்செயல்கள் பகவானுக்கு எதிராகவோ அல்லது அவரது பக்தர்களுக்கு எதிராகவோ செயற்படும் பொழுது அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர். இப்ப ஒரு கிருஷ்ணா பக்தர் என்ன செய்வார்? தனக்கு யார் இந்த குற்றத்தை செய்தான்னு அவதூறு பேசினான்னு அதை பொறுத்து கொள்ளுவார். ஆனா கிருஷ்ணரை பற்றியோ மற்ற பக்தர்கள், மற்ற கிருஷ்ண பக்தர்களோ எதிர்த்து மற்றவ கதைச்சா அந்த இடத்துல பொறுத்து இருக்க மாட்டினேன். அந்த இடத்துல பொறுத்தும் இருக்கக்கூடாதான்னு தான் சொல்லப்படுது. இப்ப நீங்க இதுக்கு உதாரணத்தை பாத்தீங்கன்னா, அனுமான் என்ன செய்யறார்? ராமருக்காக தூது போறார். அங்க ராவணன் என்ன செய்யறான்? அவன் அவமானப்படுத்தினதும் இல்ல, ஆஞ்சநேயர் அனுமான் வால்ல நெருப்ப கொளுத்தி வைக்கிறாரு இல்ல. அனுமான் என்ன செய்யறார்? அதுக்கு கோபத்தை எப்படி காட்டுறார்? பகவானுக்காக நான் இந்த சேவையை செய்து போட்டு போவோம்னு இலங்காபுரியே அழிச்சு போட்டு வரார். ராவணனே வச்சிருவாரு. அது பகவானுக்காக செய்யறார், ராமச்சந்திரருக்காக. ராமச்சந்திரர் ராவணன் எதிர்த்தது போல அத அந்த கோபத்தை அங்க அப்படியே காட்டி விட்டுட்டு வர்றார் அனுமான். ஆனா அனுமான் தனக்காரன் எதுவும் செய்தா பொறுத்துடுவார், ராமருக்காக அங்க எதையும் செய்யறார், அவர் அந்த கோபத்தையே மாத்திட்டார். பாருங்க, ஆனால் இச்செயல்கள் பகவானுக்கு எதிராகவோ அல்லது அவரது பக்தர்களுக்கு எதிராகவோ செயல்படும் பொழுது அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கின்றனர். அரசரை பொறுத்தவரை அது அவருடைய சொந்த விவகாரம் என்பதால் அதற்காக அவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள மாட்டார் என்பதை சமீகரிசி அறிந்திருந்தார். இப்ப அரசரை பொறுத்த மட்டும் பரிச்சித்து மகாராசாவுக்கு தானே சாபம் போட்டது சிறுங்கி. அப்ப அதாலே அவர் எதுக்குமே போகல, பொடியனை தண்டிக்க போகல, நாட்டை அழிக்கவோ ஒன்றுமே அவரை செய்யல. அது தனக்கு தன்னால வந்ததுன்னு அவர் ஏற்றுக்கொள்றார். அப்ப அவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள மாட்டார் என்பதை சமீகரிசி அறிந்தார். இவ்வாறாக பக்குவப்படாத சிறுவனுக்காக பகவானிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. அப்ப அந்த தந்தை என்ன செய்யலும்? தன் நன்றி கேட்ட அப்படிப்பட்ட சிறுவனுக்காக பகவானிட்ட மன்னிப்பு கேட்கிறார். பகவானும் அவன் சிறுவன், அந்த தந்தைன ஒரு நல்ல பிராமண தந்தையின் குழந்தை, அதுக்காக பகவானே அங்க மன்னிச்சு விடுறார் அவனை. அப்ப பாருங்க, பிராமணர்கள் மட்டும்தான் பிறரை சபிக்கக்கூடிய அல்லது ஆசீர்வதிக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளனர் என்பதல்ல. பகவானின் பக்தர் ஒருவர் பிராமணராக இல்லை என்றாலும் பிராமணரை விட அதிகம் சக்தி படைத்தவர் ஆவார். நாங்க நினைக்கிறோம் இல்ல, பிராமணர்கிட்ட தான் நாங்க ஆசீர்வாதம் எடுக்கணும், அவ தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும், சாபம் அவ சபிச்சா பழிச்சிடும். ஆசீர்வாதம் பலிக்கும், சாபம் பலிக்கும், பிராமணர் தான் நாங்க நினைக்கிறோம். அவையை விட என்னும் சிறந்ததான் தூய கிருஷ்ண பக்தர்கள் வைஷ்ணவர்கள்ட்ட ஆசீர்வாதம், அதை விட இன்னும் பலம் கூடினதாம்.
பாருங்க. ஆனால் இத்தகைய பக்தர் ஒருவர் சுய நன்மைக்காக சத்திய துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார். இப்ப கிருஷ்ணா பக்தர்கள், தூய பக்தர்கள் வந்து சாபம் போட மாட்டின. தங்களுக்கு கிடைச்சிருக்கிற சக்தியை வந்து என் துஷ்பிரயோகம் செய்ய வேணும். மற்றவைக்கு சாபம் போடுறதால என்ன வரப்போகுது? இப்ப பரிச்சித மகாராஜாக்கு சாபம் போட்டதால ஒரு நல்ல அரசனை இழந்துட்டின. மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்த மக்களின் சந்தோஷத்தை இழந்துட்டின. அப்ப இனி இன்னொரு அரசன் பிறகு மக்கள் எவ்வளவு துன்பப்பட போயின, கலி ஆதிக்கம் செலுத்த போகுது, மக்கள் துன்பப்பட போயினையே என்றதை எல்லாத்தையும் அந்த முனிவர் உணர்றார். ஆனா அந்த சிறுவன் எதையுமே உணராம சாபத்தை போட்டு விட்டுட்டா. அப்ப அதே மாதிரி ஒரு கிருஷ்ணாபத்தர் யாருக்கும் சாபம் போடுற இல்ல, அதால எந்த நன்மையும் இல்ல. பகவான்கிட்ட தான் வேண்டுபடும், அவனையும் நல்லவனாக்கு, அவனும் ஒரு ஆத்மா. நாங்கள் பார்க்கிற இந்த உடலை மட்டும்தானே பார்க்கிறோம், ஆத்மா பார்க்க இல்லை. அப்ப அதை இழிவுபட்ட நிலையில இருக்கிற அவன் உடல், ஆத்மா இல்லை. அப்ப அவனையும் பிடிவிச்சு கிருஷ்ணாபத்தர் ஆக்கணும்ன்றது தான் கிருஷ்ண பக்தர்கள் நினைக்கிறது. அப்ப பக்தன் பெற்றிருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் சேவைக்காக மட்டுமே எப்பொழுதும் உபயோகிக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு பக்தர்களுக்கு சக்தி அளிக்கப்பட்ட அதை பகவானுக்கு செய்கிற சேவையும் வேற பக்தர்களுக்கு செய்கிற சேவையும் பிரச்சாரம் செய்கிற சேவையிலேயும் தான் ஒரு தூய பக்தன் நினைப்பானே தவிர யாருக்குமே சாபம் போட மாட்டான். மனதை யாரும் பிறர் தண்டிச்சாலும் அதால மனதை நொந்து கொள்றதும் இல்லை. இது பகவான் திட்டப்படி நடக்குது. அப்படி நினைச்சிட்டு போனா யாரையும் நிந்திக்க தேவையில்லை தானே. ஓகே. 49 இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் 49. இது புத்திரகிருதா கேனசோ நுதப்தோ மகாமுனிஹ பயம் விப்ருக்ருதோ ராஜ்னா நைவாகம் தத் ஆசித்யத. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு புத்திரன் செய்த பாவத்தால் வருத்தம் அடைந்த மகாமுனிவர் அரசர் செய்த பிழையை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பரிச்சித்த மகாராஜன் முனிவரின் களத்தில் செத்த பாம்பை போட்டது ஒருபோதும் பெரிய குற்றமாகாது. ஆனால் சிறுங்கி அரசரை சபித்தது மிகப்பெரிய குற்றமாகும். இப்ப வந்து அரசர் வந்து ஒரு செத்த பாம்பைத்தான் அந்த முனிவர்கிட்ட காலத்துல போட்டதாலே அவர் அங்க சாக போறது இல்லை முனிவர். ஆனா இந்த அரசரையே 7 நாளைக்கு பாம்பு கடிச்சு நீ சாவாண்டு பாம்பு போட்டாச்சு. என்னன்னா அந்த சிறுவனுக்கும் அவ்வளவு சக்தி இருந்தா. அப்ப பிராமணர் சொன்னா சாபம் போட்டா சாபம் தான், ஆசீர்வாதம் கொடுத்தா ஆசீர்வாதம் தான். அப்ப அந்த பொடியனுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. ஆனா துஷ்பிரயோகம் செய்துட்டான் அவன் அந்த இடத்துல. அப்ப அவன் போட்ட சாபம் வந்து இவர் 7 நாளைக்கு சாக போறாரு. இருந்துச்சு அவன் போட்ட சாபம் உண்டை அழிக்கிறதுக்கே முடிவு காட்டியாச்சு பாருங்க. அப்ப இப்பெருங்குற்றத்தை செய்தவன் ஒரு சிறுவன் ஆவான். எனவே பகவான் அவனை மன்னித்தார். ஆனால் அப்பாவ விளைவில் இருந்து விடுபடுவது சாத்தியமல்ல. மன்னிப்பு தான் அங்க நடந்திருக்கு, பாவத்திலிருந்து விடுபட இல்லை. அப்ப பரிச்சித்த மகாராசனும் தாம் ஒரு முட்டாள் பிராமணனால் சபிக்கப்பட்டதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக நிராதரவான இந்த நிலையை நன்கு பயன்படுத்தி கொண்ட அவர் பகவானின் விருப்பத்தாலும் ஸ்ரீல சுவதோவ கோஸ்வாமியின் கருணையாலும் வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைந்தார். பாருங்க, பகவான் கருணை ஒரு பக்கம், அடுத்தது யார் இந்த அறிவை அங்க பகவானை பற்றி கதையை கொடுக்குற சுவதேவ கோஸ்வாமி. 7 நாளும் அவற்றை ஒரு சங்கம் கதை, அந்த கதையெல்லாம் பகவானை பற்றின கதையை கிடைச்சது, அந்த சங்கம் கிடைச்சது 7 நாளும். அப்ப இந்த பொடியனுக்கு தான் நான் சொல்லணும். அப்படித்தான் கிருஷ்ணபக்தர் நினைக்கிறது. உன்னாலதான் எனக்கு இது கிடைச்சது என்று நன்றியத்தான் சொல்றது போய். அப்ப பாருங்க, அப்ப கருணையாலும் வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்தார். உண்மையில் அது பகவானின் விருப்பமாகும். பரிச்சித்த மகாராசன், சமீகரிசி மற்றும் அவரது மகன் சிருங்கி ஆகியோர் பகவானின் விருப்பப்படி நிறைவேற்றுவதால் கருவிகளாக மட்டுமே செயல்பட்டனர். பாருங்க என்ன நடக்குது. பரிச்சித்த மகாராசனும் சமீகாண்ட மகனும் என்ன, பகவானுக்கு இப்ப பாகவதம் உருவாகிறதுக்கு ஒரு கருவி, பகவத்கீதை உருவாகிறதுக்கு அர்ஜுனன் ஒரு கருவி, இங்க இவி ஒரு கருவி. அப்ப பகவானின் விருப்பப்படி அனைத்து நிகழ்ந்ததால் அவர்கள் ஒருவரும் கஷ்டத்தில் புகுத்தப்படவில்லை. பாருங்க, பகவான் விருப்பப்படி இது நடக்குது, அதால யாருமே கஷ்டத்துல புகுத்தப்படவில்லை. 50 கடைசி பதம். இது இந்த சகுனம் மாதாஜி வாசிப்பீங்களோ? வாசிக்கிறேன். பிரயாச சதோவோ லோக பரார்த்வந்தே த்வந்தேச ஜோதிதக நாவியாந்தி நாசுரியந்தி யதா ஆத்மன குணாசரய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பொதுவாக ஆத்மிகள் உத்தமமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் பிறரால் ஜட உலகை
இருமையிலும் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் துன்புறுத்துவதோ அல்லது இன்புறுவதோ இல்லை. இல்லை. இன்பம் ஹரே இல்லை. கிருஷ்ணா. பாருங்க, கற்பன தத்துவவாதிகள், யோகிகள் மற்றும் பகவத பக்தர்கள் ஆகியோர் ஆன்மீகிகள் ஆவர். கற்பன தத்துவவாதிகள் பிரம்மத்துடன் கலந்துவிட விரும்புகின்றனர். யோகிகள் எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவை அறிய விரும்புகின்றனர். பகவத பக்தர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய மூன்று நிலைகளும் ஒரே பரபிரம்மத்தின் வெவ்வேறு அம்சங்கள் என்பதால் இம்மூன்று ஆன்மீகவாதிகளும் ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்த நிலையில் உள்ளனர். பௌதீக சுகதுக்கங்கள் முக்குணங்களில் இருந்து விளைபவை ஆகும். எனவே இத்தகைய சுகதுக்கங்களுடன் ஆன்மீகங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அரசர் ஒரு பக்தராக இருந்தார், ரிஷி ஒரு யோகியாவார். எனவே பரமனின் விருப்பத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியில் அவ்விருவரும் பற்றற்றவர்களாகவே இருந்தனர். விளையாட்டு பையன் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஒரு கருவியாக இருந்தான். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் பிராமண சிறுவனால் பரிச்சித்து சபிக்கப்படுதல் என்னும் தலைப்பை கொண்ட 18ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொல்லுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. இது இந்த 18ஆவது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் சாரமா கொடுத்திருக்குது. அப்ப இவர் ஒரு யோகியா இருக்கிறார். அந்த முனிவர் யோகிகள் எங்கேயுமே பரமாத்மா ரூபத்துல பகவான் எங்கும் பரவி இருக்கிற பரமாத்மாவை பார்க்கின்றன. பரிச்சித்து மகாராஜா பகவானை நேரடியா பார்க்கின்றன. அப்ப எல்லாருக்குமே பகவான் திட்டப்படி இவர் 2 பேரையும் கருவியாக வச்சு நடத்தப்பட்டதுதான் இந்த சிறுவன் சாபமும் அந்த சாபத்தை ஏற்ற பரிச்சித்து மகாராசனும். இது எல்லாத்துக்குமே பாருங்க, அவர் அந்த சிறுங்கியின் அப்பா ஒரு தூய்மையான இடத்துல இருக்கிறதால அவர் தண்ணில செத்த பாம்பு, ஒரு பிராமணர்ல செத்த பாம்பு போட்டுருவ கூட அதை அவர் பெருசு போய் படுத்த இல்லை. அது அந்த பசியாலும் தாகத்திலும் இருந்த பரிச்சித்து மகாராஜாவுக்கு தன் மகன் சாபம் போட்டதை தான் அவர் பெருசுபடுத்தி பார்க்கிறார். அது மட்டுமில்லை, ஒரு நல்ல ஒரு அரசன் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்ப மக்கள் எல்லாரும் தும்புற போயின எல்லாத்தையுமே ஒரு பிராமணர் யோசிச்சு பார்க்கிறார். அதால பகவானிட்ட மன்னிப்பு கேட்டு தன் மகனை மன்னிக்க சொல்லி கேட்கிறார். அங்க பகவான் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட இல்லை. மற்றது அவர் பகவான் கருணையால தான் இந்த அவருடைய கருணையால இந்த பாகவதம் பெறப்போது அதுக்கு ஒரு கருவியாக்க வேணும். அதை சுருங்கிய கருவியாக்கி பரிச்சித்து மகாராஜாவையும் அங்க கருவியாக்குச்சுன்னு அதன் மூலம் பரிச்சித்து மகாராஜா உண்டையுமே எதிர்க்கையிலே அவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. பகவான இந்த கதையை கேட்கறதுக்கு சுகதேவ கோஸ்வாமி கிடைச்சார். அதால பாகவதம் உருவாயிச்சுது. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 19 நல்ல ஒரு முக்கியமான அத்தியாயம் கிடைச்சிருக்குது. மற்றது இந்த பிராமணர்கள் ஏன்னா பிராமண குடும்பத்துல பிறந்ததுக்கு காரணம் முந்தின ஆசுரர்கள். சொல்லுங்க, நீங்க விளங்கினதை சொல்லுங்க. முந்தின அசுரர்கள்லாம் பிராமணராக சில பேர் பிறந்திருக்கின. அவர் தங்களோட இதாலேயாவது தங்களோட பாவங்களை தீர்க்கணும். அந்த அசுர குணத்தில இருந்து விடுபட்டு பகவானிட போறதுக்கு ஒரு வாய்ப்பு பிராமண குடும்பத்தில் பிறந்தா தான் அந்த அறிவு கிடைக்கும். வேதத்தை படிச்சு நல்ல அறிவை வளர்த்து பத்தி செய்து திருப்பி பகவானிட போறதுக்காக பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்தா இவை என்ன செய்யணும், தாங்க பிராமண குடும்பம் என்ற அகங்காரத்தை பிரயோகிச்சு துஷ்பிரயோகம் செய்து அந்த பண்பாட்டிலிருந்து விலகின. அதால சாபத்தை போடுறது டப்பண்டு. ஆனா அந்த பிராமணருக்கு அந்த சக்தி இருக்கு. அவன் சாபமும் எங்களுக்கு பலிக்கும், ஆசீர்வாதமும் எங்களுக்கு பலிக்கும். ஆனா அவைய விட இன்னும் சக்தி வாய்ந்தவர்கள் தூய கிருஷ்ணா பக்தர்கள் வைஷ்ணவர்கள்ட்ட அவைய விட இன்னும் அந்த சக்தி இருக்குது, சக்தி வாய்ந்தவை. ஆனா துஷ்பிரயோகம் செய்கிறேன். அந்த சத்திய துஷ்பிரயோகம் செய்து நீ எனக்கு இப்படி சாபம் போட்டுட்ட நான் உனக்கு எதிர்ச்சாபத்தை விடுறேன்னு அந்த வேலை கிருஷ்ண ஒரு பாகவத பக்தர்கள் செய்ய மாட்டினேன். அது ஒரு நல்ல வரமா எடுத்துக்கொள்வினேன். அதான் இப்ப பரிச்சித்து மகாராஜாம் அதை எடுத்துக்கொண்டார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதாரணங்கள் முழுக்க இதுக்கு இருக்குது. பொதுவாகவே இதெல்லாம் ஒரு தேவையானதானே எங்களுக்கு. இதன்படி இப்ப எங்களோட மனதுக்குள்ளே இருக்கிறதே நாங்கள் ஆக்களுக்கு திருப்பி செய்ய கூடாது எண்ணம் எங்களுக்கு வருது. யாருக்குமே சாபம் போடக்கூடாது, கிடைச்சதுண்டா அது பகவான் கருணை, இதை நான் பயன்படுத்தி கொண்டு இன்னும் பத்தியில முன்னேறுவோம் என்றதான் யோசிக்க வேணும். பரீட்சித்து மகாராஜா சரியான பக்தர் என்றபடியா அவர் திரும்ப அவர் சிறுவனுக்கு ஒண்ணும் செய்ய எதிர்வினை எதுவுமே செய்ய இல்லையா அவர்.
செய்யல. அவர் ஒரு நல்ல நாட்டரசன். அவர் நினைச்சிருந்தா எதுவுமே செய்ய முடியும். ஏன் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? ஒரு தூய பக்தர். மக்களை எப்படி மக்களையும் பிரஜைகளையும் பாதுகாக்கணும்ன்றதான் நம்ம யோசிச்சார். அதால மக்கள் எல்லாம் செழிப்பாக இருந்தன. யாருக்குமே துன்பம் இருக்க இல்லை. அதை விட அவர் பரிசுத்த மகாராஜா எல்லாரையும் சுத்தி பார்க்கிறது. தன்னுடைய பிரஜைகள், மிருகங்களை, எல்லா உயிரினத்தையும் பிரஜைகளை எடுத்தார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான்றதான் அவர் பார்க்க விரும்பினாரே தவிர யாரையுமே எதுவும் வஞ்சிக்கவே இல்லை பரிசுத்த மகாராஜா. அவர் அப்ப பாம்பை போட்டது பிள்ளைன்றதை உணர்ந்துட்டார். அதான் அது பேசாம. அதுக்கும் காரணம் நாங்க படிச்சோம் தானே. இப்ப அவருக்கு அவர் உடல் சார்ந்த விஷயத்துல இருக்கையிலே அவருக்கு ஒரு பசியோ தண்ணி விடாயோ களைப்போ வாரதுக்கு எந்த சாத்தியமும் இல்ல. அவர் பாம்பை தூக்கி அந்த பிராமணன்ல போட வேண்டிய சாத்தியம் இல்ல. அது யாருடைய திட்டம்? பகவான் பகவான் திட்டம். பகவான். இப்படி இதை செய்ய வச்சு பாகவதம் உருவாகும். அப்படி செய்ய வச்சா தானே ஒரு சாபம் கிடைச்சுதாங்க. அதுக்கு மேல கொண்டு சாபம் போட வச்சார். சின்ன பொடியனை கொண்டு சாபம் போட வச்சார். ஏன் சின்ன பொடியனை மன்னிக்கலாம் பாருங்க. எல்லாமே 7 பகவான் நாளைக்கு திட்டம். 7 நாளைக்கு சாகிற திட்டம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, 19வது அத்தியாயம். இதுதான் முதலாவது காண்டத்தின் கடைசி அத்தியாயம். சுகதேவ கோஸ்வாமியின் வருகை. இப்ப பரிசுத்த மகாராஜா சாபம் போட்டாச்சு. அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வர போறார். பகவானை பற்றி கேட்க அதுக்கு நல்ல ஒரு ஆள் இருந்தா தானே அந்த அறிவை கொடுக்க முடியும். அப்ப யார்கிட்ட இதை கேட்கலாம்னு அவர் நினைச்சு கொண்டு வரார். சுகதேவ கோஸ்வாமி சுவாமி வருகை. வரார். சூத உவாச. மஞ்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மஹிபதிஸ்து அத தத் கர்ம கர்ஷ்யம் விசிந்தயன் ஆத்மக்ருதம் சுதுர்மனா அகமஹமயானீசம் அனார்ய வத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூதகோ சுவாமி கூறினார், வீடு திரும்பும் பொழுது குற்றமற்றவரும் சக்தி வாய்ந்தவருமான பிராமணருக்கு எதிராக தாம் வெறுக்கத்தக்க அநாகரிகமான செயலை செய்துவிட்டதை உணர்ந்த அரசர் இதை எண்ணி வருந்தினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குற்றமற்ற பிராமணருக்கு தவறு இழைத்த தீங்கு எண்ணி தாம் இழைத்த தீங்கு எண்ணி அரசர் வருத்தப்பட்டார். பாருங்க, இப்ப அரசர் வருத்தப்படுறார். அவர் அரண்மனைக்கு வந்துட்டு அந்த பிராமணரை எதுவுமே செய்ய இல்லை, அவர்ல எந்த குற்றமுமே இல்லை, அப்ப நான் பாம்பு போட்டு அதை பிள்ளைன்றதை இவர் உணர்றார், வருத்தப்படுறார். அரசரை போன்ற ஒரு நல்ல மனிதர் தவறை எண்ணி வருந்துவது இயற்கைதான். இவ்வாறு வருத்தப்படும் பக்தர் ஒருவர் தற்செயலாக செய்துவிட்ட எல்லா பாவங்களிலும் இருந்து விடுவிக்கப்படுகிறார். பாருங்க, அங்க செய்துட்டு நான் போய் அந்த அவருக்கு தண்ணி கேட்க அவர் தெரியல, நான் பாம்பை போட்டுட்டு வந்ததுதான் சரி, இதை விட என்ன செய்திருக்கணும் நினைச்சா மேலும் பாவத்தை தேடி இருப்பார். இவர் என்ன நினைக்கிறார்? நான் தான் செய்த தவற்றை அவர் உணரேக்கையே எங்களோட பாவம் எல்லாம் போடுமா. எப்ப நாங்க எங்க என்றாலும் என்ன பிழை செய்தாலும் நாங்க தான் செய்தோம்ன்ற ஒத்துக்கொண்டுட்டோம்டா பகவான் மன்னிச்சிடுவார். நாங்கள் என்ன செய்வோம்? இதுக்கு ஒரு 4 பிரச்சனை வகை என்ன பாதாடுவோம், நான் செய்தது பிழை இல்லை என்று. அதால் என்ன நடக்குது? பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகி பாவத்துக்குள்ள போடுவோம். நாங்கள் உடனே ஒத்துக்கொண்டா பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாருங்க, பக்தர்கள் இயற்கையாகவே குற்றமற்றவர்களாக உள்ளனர். தற்செயலாக செய்துவிட்ட பாவங்களுக்காக பக்தர் ஒருவர் மிகவும் வருந்துவதால் பகவானின் கருணையால் எல்லா பாவங்களின் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் பொசுங்கி விடுகின்றன. பக்தர்கள் தீங்கை இழைக்காம உண்டை செய்துட்டா அது அவைகளால தாங்க முடியுதில்லை. அப்ப அதை இணைச்சு வருந்தேக பகவானே அந்த பாவத்தில இருந்து அப்படி ஒரு பஞ்ச நெருப்புக்க போட்டா அப்படி இருக்கும், அந்த பாவத்தில இருந்து அவைய விடு வச்சிடுவார் பகவானேன். பகவான் சொல்றார், பக்தர்களின் பொறுப்பு தண்ட கையில இருக்கு, பக்தர்களை தான் எப்பவுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், பக்தன் என்ன மறந்தாலும் நான் அவனை மறக்கிறது இல்லைன்னு பகவான் சொல்றார். அப்ப பகவான் விடுவார் தண்ட பக்தர்களை, அவர் பாதுகாத்துடுவார். ஓகே, 2 இன்பம் யாரு இப்ப வாச்சது? அடுத்தது சகுணம்மா. சகுணம்மாதாஜி வாங்க. சரி, நான் வாசிக்கிறேன். திருவந்ததோமே கிருத தேவகேலநாத் துரத்யாம் வியாசம் நாதி தீர்த்தகத் தத் அசுத காமகி அகா நிஸ்குருதாய மே ஜதா நாகூரியாம் புனர் ஏவ அர்த்த. ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரிசுத்த மகாராஜன் எண்ணினார், பகவானின் கட்டளைகளை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இத்துன்பம் இப்பொழுது வர வேண்டும் என்றது நான் விரும்புகின்றேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும் என்பதுடன் இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்ய விடாமல் என்னை பாதுகாத்து கொள்ளவும் கூடும். ஹரே கிருஷ்ணா.
பாருங்க, ஹரே கிருஷ்ணா. பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் எல்லா பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் என்று பகவான் கட்டளை இடுகிறார். பாருங்க, எப்படி பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பசுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப இப்ப அரசர் செய்தது சரியா? பிராமணர்ல பாம்பு போட்டுட்டு வரலாமா? அப்ப அவருக்கு இது அப்ப தான் செய்த பிழைக்கு பெரும் துன்பம் தான் ஏற்க வேணுமென்றதை அவர் அங்க உணர்றார் பரிசித்து மகாராஜா. பாருங்க, பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் நன்மை செய்வதில் கோ பிராமண கிதாயசா. பகவான் கோண்டா பசு, பிராமணர்கள் கிதாயசா. பகவானே நேரடியாக ஈடுபட்டுள்ளார். பகவான் என்ன செய்யறார்? பசுக்களை மேய்க்கிறாரா இல்லையா? பிராமணர்களை பசுக்களை பகவான் பாதுகாக்கணும்னு சொல்றார். இதை பரிசித்து மகாராஜன் நன்கறிவார். இவ்வாறாக சக்தி வாய்ந்த ஒரு பிராமணரை அவமதித்தது பகவானின் சட்டப்படி நிச்சயமாக தண்டனைக்குரியது தான் என்று முடிவுக்கு வந்த அரசர் விரைவில் பேராபத்து தன்னை தேடி வரப்போகிறது என்று எதிர்பார்த்தார். எனவே நிகழப்போகும் ஆபத்து தன் குடும்பத்தை பாதித்து விடாமல் தன்னை மட்டும் பாதிக்கட்டும் என்று விரும்பினார். ஒருவரின் கெட்ட நடத்தை அவரது குடும்ப அங்கத்தினர்களையும் பாதித்து விடுகிறது. எனவேதான் தனக்கு மட்டும் ஆபத்து வரட்டும் என்று அரசர் விரும்பினார். அரசர் அரண்மனைக்கு போன பிறகு அவர் யோசிக்கிறார். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இது செய்தது தப்பு, அவர் ஒரு சக்தி வாய்ந்த பிராமணர், அவருக்கு பாம்பை போட்டது பிள்ளை, அப்ப இதால பகவான் பெரிய ஒரு தண்டனை தனக்கு கிடைக்க போகிறது. ஆனா அது தனக்கு மட்டும் வரட்டுக்கும் தன் குடும்பத்தை பாதிக்க வேண்டாம் என்று அவர் யோசிக்கிறார். எனவேதான் தனக்கு மட்டும் ஆபத்து வரட்டும் என்று அரசர் விரும்பினார். செய்த தவறுக்காக இப்பொழுது துன்புறுவதால் எதிர்கால பாவங்களை தடுத்து கொள்ள இயலும். அதே சமயம் அவர் செய்த பாவம் துடைக்கப்பட்டு விடும் என்பதால் அவரது வம்சத்தினர் அதற்காக துன்புற வேண்டி இருக்காது. இப்ப அவரே தவற உணர்ந்து தனக்கு அந்த தண்டனை கிடைக்கணும்னு உணர்றாரு இல்ல, அதால அவர குடும்பத்தை அது பாதிக்காது. அப்ப பொறுப்புள்ள ஒரு பக்தரின் சிந்தனை இப்படித்தான் இருக்கும். அப்ப அவர் அதை இணைச்சபடியா அவற்றை குடும்பத்துக்கு அந்த பாதிப்பு இல்லை. ஆனா நாங்களும் ஒரு தவறோ செய்து போட்டு நாங்க அப்படி இணைக்கிறோமா, அது குடும்பத்தையே பாதிச்சிடுது. பொறுப்புள்ள ஒரு பக்தரின் சிந்தனை இப்படியாகத்தான் இருக்கும். பகவானுக்கு ஒரு பக்தர் செய்யும் தொண்டின் பலன்களில் அவரது குடும்ப அங்கத்தினர்களுக்கும் பங்குண்டு. பிரகலாத மகாராஜன் தமது சொந்த பத்தி தொண்டினால் தன் அசுர தந்தையையும் காப்பாற்றினார். குடும்பத்தில் பத்தனாக உள்ள ஒரு மகன் குடும்பத்துக்கு கிடைத்த சிறந்த வரப்பிரசாதம் ஆகும். பாருங்க, நல்ல ஒரு கதை இதுல உதாரணத்துக்கே உணர்ந்தாச்சு. அதான் சொல்றது, குடும்பத்தில ஒருதன் பத்தி செய்தா அந்த குடும்பங்களையே காப்பாற்றிட முடியும். ஆனா அந்த வீட்டுல உள்ளவைக்கு அந்த குடும்பத்திலே அவனை ஏன் பத்தி செய்யறான் அருமை தெரிகிறதே இல்லை. அதால நீ அதை பத்தி செய்யாத, இதை ஏன் ஜெபம் பண்ற, ஏன் கோயிலுக்கு போற, எந்த நேரம் பகவான் பத்தியில இருக்கிற, மச்சத்தையும் சாப்பிடாம விட்ட, இவ்வளவு பிரச்சனை. எல்லா குடும்பத்திலும் சில குடும்பங்கள்ல நடந்த ஒன்றில் கணவனுக்கு பிரச்சனை இருக்கும். இல்ல கணவன் மனைவியை பத்தி போடாம தடுப்பார், அல்ல கணவனும் மனைவியும் சேர்த்து தன் புள்ளிய போடாம தடுப்பார். இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில தான் ஒரு கிருஷ்ணா பத்திர வாரது. இதுக்கு உதாரணத்தை கொண்டு யார கொடுத்திருக்கு? பிரகலாத மகாராஜன். பிரகலாதன் தகப்பனால துன்புறுத்தப்பட்டும் அவன் பகவான மறக்கையில எல்லா துன்பத்தையும் பகவான் காப்பாற்றினார். அவர் செய்த எங்க யானையை வச்சு மிதிபடுகுது, குளத்திலே ஆற்றில் எறிபடுகுது, நெருப்புக்க விடுபடுகுது, பாம்புக்க விடுபடுகுது, விஷத்தை குடுபடுகுது, எல்லாத்தையும் அவன் என்ன நினைச்சான்? பகவான் காப்பாற்றுவார் என்ற அதே உறுதிமொழியில இருந்தான். பிரகலாதன் பகவான் காப்பாற்றினார். நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கும் அவன் தான் தவம் இருந்த ஐடியா கொடுத்தான். ராவணன் பிரம்மா ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி இவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை கொண்டாச்சுது. அசுரனை கொண்டா பிறகு அந்த நரசிம்மரை உக்குரத்தை தணிக்க முடியல. பிரம்மா சிவன் எல்லாருமே சேர்ந்து சொல்லினோம், உனக்காகத்தான் அந்த அவதாரம் எடுத்தார், நீயே போய் அவரை சாந்தப்படுத்து. அவன் மாளிகையும் கொண்டு பிரகலாதன் அந்த நரசிம்ம உக்குர இதுல இருக்க யாரும் போவினியா பயத்தில் லட்சுமியை இறங்கி ஓடிட்டு அவ்வளவு பயந்துருக்கு. இவன் சாந்தப்படுத்துறான். போய் அந்த மாலையோட போக நரசிம்மர் தலையில தொட்டுட்டு தன் மடியிலேயே தூக்கி பிரகலாதனை வச்சுட்டு உனக்கு என்ன வரங்கள் வேணுமென்றாலும் கேள், என்ன வரம் வேணுமென்றாலும் கேள், எனக்கு எந்த வரமுமே வேண்டாமன்னு அவன் சொல்றான். இல்ல என்னண்டாலும் கேளுன்னு கேட்க கடைசியா கேட்கிறான், என் அசுர தந்தையான விரணிய அந்த தந்தையை நீங்க விடுவிக்க வேணும், நரகத்தில இருந்து அவர் அப்படி தப்பு செய்துட்டார். பகவான் என்ன சொல்றார்? நீ பயப்படாதே, அவரை ஏற்கனவே நான் மன்னிச்சிட்டேனேன். உண்ட குடும்பத்துல ஒரு பக்தன் இருந்தா காணும், உண்ட குடும்பத்துல 21 தலைமுறையே விடுவிக்கிறேன்னுட்டார் பகவான். பாருங்க,
7 தலைமுறை இல்ல 21 தலைமுறையை நான் விடுவிக்கிறேன், நீ பயப்படாத, உன் தந்தையை நான் விடுவிச்சிட்டேன், அவர் நரகத்துக்கு போக மாட்டாருன்னு பகவானே பிரகலாதனை சொல்லி, நீ வேற எந்த வரம் வேண்டாலும் கேள், நான் அவரை விடுவிச்சிட்டேன், நீ வேற வரத்தை கேளுன்னு கேட்கிறார். அப்ப பிரகலாதன் எந்த வரவுமே கேட்கல. அவர் என்ன கேட்கிறார், எல்லாருமே பக்தர்கள் ஆகணுமென்று தான் அவன் மனதில் இருந்த. அவன் 5 வயதிலேயே பிரச்சாரம் செய்கிறான் இல்ல பிரகலாதன், பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாமே பிரச்சாரம் செய்கிறான் பிரகலாதன். 7வது காண்டத்துக்கு போனா பிரகலாதன் இதை பற்றி படிக்க போறோம். அப்ப அதாலதான் சொல்றோம், குடும்பத்தில் ஒரு ஆள் 10 செய்துட்டா காணும், எல்லாருமே விடுவிக்க முடியும். ஆனா அந்த குடும்பத்துக்கு அந்த பத்திரை பற்றின அருமை தெரியாது வீட்டுல. அந்த நரகத்தில இருந்து விடுவிக்கிறான் அந்த பத்தனன்றதே அவைக்கு தெரியாது. அதால மேலும் மேலும் வஞ்சனையான கதைகளை சொல்றது, அவமதிப்பு கதைகளை சொல்றது, எத்தனையோ எல்லாமே பொறுத்து பொறுத்து தான் 10 செய்யறது. 10 சாதாரண விஷயம் அல்ல. ஆனா நீங்க சொல்ற எல்லாம் சொல்லுங்க, பகவான் காப்பாற்றுவர் என்று தான் எல்லாருமே பத்திர போய் கொண்டிருக்கிற காரணம். பிரகலாதனுக்கு எப்படி கிடைச்சதோ அது மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பொருட்படுத்துறதே இல்லை. பகவான் இருக்கிறார் காப்பாற்றுவார் போய் கொண்டிருக்கிற எல்லாருமே. இப்ப பாருங்க, இதுக்கே இவ்வளவு விளக்கம் வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா? சாதாரண விஷயம் அல்ல கிருஷ்ணா பத்தி செய்யறது. ஓகே, அடுத்தது இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் ஹரே 3. பதம் 3. அத்யைவ ராஜ்யம் பலம் ருத்த கோசம் பிரகோபித பிரம்ம குணாலனோலோ மே தகது அபத்ரஸ்ய புனர்நமே பூத் பாவியசி தீத்வஜ தேவகோப்யக. மொழிபெயர்ப்பு. பிராமண பண்பாட்டையும் தெய்வீக உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்ததால் தான் நான் மரியாதையற்றவனாகவும் பாவியும் ஆவேன். எனவே எனது ராஜ்யமும் பலமும் செல்வங்களும் பிராமணனின் கோபத்திற்கு உடனே இரையாகட்டும். இதனால் எதிர்காலத்திலாவது இத்தகைய அமங்கலமான மனோபாவத்தினால் நான் வழிநடத்தப்படாமல் இருப்பேனாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, முன்னேற்றமான மனித நாகரிகம் பிராமண பண்பாட்டையும் தெய்வீக உணர்வையும் பசு பராமரிப்பையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. தொழில், வர்த்தகம், விவசாயம் மற்றும் இயந்திர தொழில் போன்றவைகளால் அடையப்படும் பொருளாதார முன்னேற்றம் மேற்கண்ட கொள்கைகளுக்கு சம்பந்தமுள்ள வகையில் முழுமையாக உபயோகிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் பேரளவையான பொருளாதார முன்னேற்றம் இழிவுக்கு காரணமாகி விடும். அப்ப முன்னேறின நாகரிகத்துல என்ன பண்பாடு இருக்கு? பசுக்களை பராமரிக்கணும், பிராமணர்களை பராமரிக்கணும், பெண்களை பார்க்க வேணும், எல்லா இதையும் கொண்டதுதான் முந்தின கலாச்சாரம். இப்ப என்ன, இந்த இயந்திரமான வகையில நான் முன்னேறன்னு தொழிற்சாலைகளை உருவாக்கி பசுக்களை அழிச்சு கசாப்பு கூட்டங்களை போட்டு பெண்களை விபச்சாரத்துக்கு இதண்டு பிராமணர்களை கேவலப்படுத்தி முந்தி பிராமணர் கை நீட்டி எனக்கு இது தாண்டு கேட்கவே தேவையில்லை. பிராமணருக்கு அதுக்கு மேலால எல்லாருமே கொடுத்ததை வீட்டுக்கு கொண்டு போயிடாம தங்க தட்டுகளை எல்லாத்தையும் எங்க போட்டுட்டு ஒரு இடத்திலேயே குவிச்சது. அந்த தங்க தட்டுகள் தான் உதிஷ்ண மகாராஜா இந்த குருச்சேத்திர யுத்தம் முடிய இந்த தாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி கொள்ளணும் என்று யாகம் செய்கிறதுக்கு பகவான் சொல்றார். அதுக்கு உனக்கு தேவையான பொருள் அந்த இடத்துல இருக்கு, அந்த தங்க தட்டுகள் எல்லாம் அங்க இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு வந்து யாகத்துக்கு பயன்படுத்தண்டு. இப்ப என்ன நடக்குது? பிராமணர்கள் கேட்க வேண்டி கிடக்கு, இவ்வளவு தாங்கோண்ட கேட்க வேண்டி இருக்குது. மக்களும் அவ உலகத்தை கேட்கினியண்டு மனதுக்கு திட்டி கொண்டுதான் கொடுக்க வேண்டி இருக்குது. பிராமணரும் வேலைக்கு போக வேண்டி இருக்கு. முந்தி பிராமணர் எந்த வேலைக்கும் போனது கிடையாது. அப்ப பாருங்க கலியுகத்தின் தாக்கம் எங்க போய்கொண்டிருக்கண்டு. அப்ப இறை உணர்வை நோக்கி அழைத்து செல்லும். பாருங்க, என்ன, இல்லையெனில் பேரளவையான பொருளாதார முன்னேற்றம் இழிவுக்கு காரணமாகிவிடும். பசு பராமரிப்பு பிராமண பண்பாட்டை வளர்ப்பதாகும். இறை உணர்வை நோக்கி அழைத்து செல்லும் இப்பண்பாட்டினால் மனித நாகரிகத்தின் பூரணத்துவம் அடையப்படுகிறது. வாழ்வின் உயர்ந்த கொள்கைகளை கொன்று விடுவதே கலியுகத்தின் நோக்கமாகும். பரிச்சித்து மகாராஜன் கலியின் ஆதிக்கத்தை உறுதியாக எதிர்த்த போதிலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட கலியுகம் உலக நூல் புகுந்து விட்டது.
கலிபுருஷன் என்ன செய்யறான், அவனுக்கு உள்ளடவே இடம் இல்லாம இருந்தான். தங்கத்தில 2 கடைசியா சொன்னார் பரிசுத்த மகாராஜா. அந்த தங்கத்துல இருந்தா, நேற்று நாங்க 5வது காண்டத்துல வருது, அந்த தங்கத்துக்குள்ள போனாலே முதல் என்ன நடந்தது, எங்க விபச்சாரம் நடக்குது, எங்க மது இருக்குது, எங்க மாமிசம் இருக்கு, எங்க சூதாட்டம் இருக்கோ நீ அந்த இடத்துல போயிடன்னு கலிபுருஷனே சொன்னான். ஆனா கலிபுருஷன் பரிசுத்த மகாராஜாண்ட ஆட்சி காலத்துல சுத்தி பார்க்கறான், அப்படி ஒரு இடமே இல்லை. அப்ப அத கலிபுருஷன் கேட்கிறான், உங்களுடைய ஆட்சியில இப்படியான ஒரு இடமே இல்லை, நான் எங்க இருக்கிறேன். பரிசுத்த மகாராஜா தங்கத்திலே இரண்டு சொல்லிவிட்டார். அதுக்கு கொடுப்படுது என்னண்டு, அந்த தங்கம் இருக்கிற இடத்துல இந்த 4ம் இருக்குமாம். என்ன? மது, சூது, மாமிசம், விபச்சாரம். இந்த 4ம் தங்கம் இருக்கிற இடத்துல இருக்குமாம். அப்ப கலிபுருஷனுக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைச்சிட்டுது. அப்ப கலிபுருஷன் எங்க உள்ளறன்னு இந்த பிராமண சிறுங்கியான சாபத்தால இதை பயன்படுத்தி கொண்டு கலிபுருஷன் உள்ளிட்டான் இந்த கலியுகத்துக்கு ஆரம்பம். அப்ப பயன்படுத்தி கொண்டு கலியுகம் உலகினில் புகுந்து விட்டது. பரிசித்த மகாராசனை போன்ற சக்தி வாய்ந்த ஒரு அரசரும் கூட பசி தாகத்தின் சிறு தூண்டுதலால் பிராமண பண்பாட்டை அலட்சியப்படுத்த நேர்ந்தது. இப்ப பாத்தீங்களா, கலியின் அந்த தாக்கம் இருந்ததால தான் ஒரு இப்படிப்பட்ட உயர்ந்த பரிசித்த மகாராசன் பரிசித்து பிராமண பண்பாட்டை அலட்சியப்படுத்திட்டார். அவர் பிராமணருக்கு பாம்பை போட்டது பெரிய ஒரு தவறு, போட்டிருக்க கூடாது, கலியின் தவறுனால. அப்ப எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட சாபத்திற்காக வருத்தப்பட்ட பரிசித்த மகாராஜன் தமது ராஜ்யம், பலம் மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தும் பிராமண பண்பாட்டில் ஈடுபடுத்தாத காரணத்தினால் எரிந்து போகட்டும் என்று விரும்பினார். அப்ப இவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய எல்லா செல்வங்களும் எல்லாமே எரிந்து போட்டுமேன், அந்த பிராமண பண்பாட்டை அலட்சியப்படுத்திட்டார். அப்ப எதுவுமே பிரயோசனம் இல்லை, அதால எல்லாமே எரிக்கட்டுக்கும் என்று அவர் நினைக்கிறார். அப்ப எங்கும் செல்வமும் பலமும் பிராமண பண்பாடு முன்னேற்றத்திலும் இறை உணர்விலும் பசு பராமரிப்பிலும் ஈடுபடுத்தவில்லையோ அந்த நாடு விதியால் அழிக்கப்பட்டு விடும். உலகில் அமைதியையும் செழுமையையும் விரும்புபவர்கள் இப்பதத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வீடும் பிராமண பண்பாடு முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதால் தன்னுணர்வு வருவதற்குரிய தூய்மையையும் இறை உணர்வும் அடையப்படுகின்றனர். மேலும் பசு பராமரிப்பினால் போதுமான பாலும் பரிபூரணமான நாகரிகத்தை தொடர்வதற்குரிய மிகச்சிறந்த உணவும் அடையப்படுகிறது. அப்ப பசு பராமரிப்பினால பசுவில வர பாலை எடுக்கிறதால ஊட்டச்சத்து கிடைக்குது, அதால எத்தனையோ உணவு தயாரிக்கப்படுது. பசுவில இருந்து வர அந்த பால்ல இருந்து வர உணவுகளை சாப்பிடும் போது எங்களோட நுண்ணிய அறிவு வேலை செய்யுது, அந்த திணுக்குகள் வேலை செய்யப்படுது. அப்ப அதை எல்லாத்தையுமே நாங்க அழிக்கிறோம். ஒரு பிராமண பண்பாடு கெட்டு போய் பசுவை பராமரிக்கிறதுல இருந்து பிராமண பண்பாடு பராமரிக்கப்படுது. இது இந்த பிராமணரையும் பராமரிக்கல, பசுவையும் பராமரிக்கல. அப்ப தான் செய்த பிராமணருக்கு செய்த அந்த அந்த பாம்பை தூக்கி போட்டதால நான் அநீதி இணைச்சு விட்டுட்டேன் பிராமணருக்கு. அப்ப தான் செய்தது போல இதால தன்னிற்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாமே எரிஞ்சு போட்டும், தன்னிட்ட இருக்கிற சொத்து பிராமணரை பாதுகாக்க வேணும், அது இல்லாம போச்சுது, தான் அப்படியான ஒன்றை செய்துட்டேன்னு அவர் கவலைப்பட்டு எல்லாமே அழிஞ்சு போட்டும் எரிஞ்சு போட்டும் நினைக்கிறார். அப்ப இதுல முக்கியமான என்ன, ஒவ்வொரு நாடும் பிராமணரை காப்பாற்ற வேணும், பசுக்களை காப்பாற்ற வேணும். இது நாட்டில முக்கியமானது. இப்ப என்ன நடக்குது, பிராமணருக்கு பாதுகாப்பு இல்ல, பசு வதை நடக்குது, பெண்கள் வதை செய்யப்படுகின, எல்லா கசாப்பு கடைகளும் துறந்திருக்குது, மதுக்கடை துறந்திருக்குது. இதால நாட்டில துன்பம் தான் நடக்குது. என்ன, அது விதி, இயற்கை என்ற விதியால எல்லாமே அழிக்கப்படும் என்று அப்பவே சொல்லியாச்சு. எப்ப 5000 வருஷத்துக்கு முதலே பாகவதத்தில் எழுதப்பட்டாச்சு. இது அந்த வருஷத்துக்கு முதல் பிரம்மாவே நாரதருக்கு சொல்லிட்டார். அப்ப பிரம்மா நாரதருக்கு சொல்லியிருக்க கலியுகத்தில் இவ்வளவு தாக்கம் நடக்கும் என்று சொல்லியிருக்க சரியா கவலைப்படினான் நாரதரும் பிரம்மாவுமே கவலைப்பட்டு. அப்ப இந்த கலியுகத்தின் தாக்கத்தில இருந்து எப்படி மக்கள் எங்களால விடுவிக்க முடியும் என்று யோசிக்க பிரம்மா சொல்றார், மகனே நாரதா, எல்லா இடமும் போய் நீ கரிநாமத்தை பிரச்சாரம் செய், அப்பதான் இந்த கலியுகத்தின் தாக்கத்தில இருந்து மக்களை விடுவிக்க முடியும் கரிநாமத்தை சொல்லி. அப்ப அப்படி அந்த நேரம் தான் இவர் வியாசதேவரும் எல்லாத்தையும் எழுதுகிறார். அவருக்கு அங்க ஒன்றுமே நிறைவடைய இல்லை, வேதங்கள் எழுதுகிறார், ரெண்டுமே நிறைவடையாம இருக்குது, கவலையில இருக்கிறார், வயது போன நேரம். அப்ப நாரதரே வந்து வியாசருக்கு
நீ பாகவதத்தை எழுது, பகவானை பற்றி எழுதாத்துல தான் உனக்கு ஏதோ குறையாக இருக்குது. நீ எல்லாத்தையும் எழுதுகிற மக்களை அந்த யாகம் செய்து தங்கட இதுகளை செய்து முன்னேறதுக்கு நீ செய்தா கூட அங்க முன்னேற்றம் இல்லை. ஏன் பகவான் என்ற ஒன்று நீ எழுதினத்துல இல்ல. பகவானை பற்றி பாகவதத்தை எழுது என்று சொல்லி நாரத தன் சொந்த கதையை சொல்றார். அப்பதான் பாகவதம் உதயமாகுது. பகவான் மறைகிற நேரம் சூரியன் உதயமானது மாதிரித்தான் பாகவதம் உதயமானது 5000 வருஷத்துக்கு முதல். அப்பவே கலியுகத்தில் என்னென்ன நடக்கும், அதுல இருந்து மக்கள் எப்படி தப்ப முடியும் என்றது எல்லாமே எழுதப்பட்டுட்டுது. ஹரே கிருஷ்ணா. கமலா சரி. மாதாஜி.